வாழ்வளிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த காலை தியான பகுதியிலே உங்களை சந்திக்கும்படியாய் கத்தர் பாராட்டியிருக்கிற கிருபைக்காய் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வேதமே வெளிச்சம் என்கின்ற இந்த தியானத்தில் இந்த நாளுக்காக வசனம் யோவான் 6ஆம் அதிகாரம் 35வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான் என்று சொல்லுகிறார். இயேசு அவர்களை நோக்கி, இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை நோக்கி, என்னை நோக்கி இந்த காலை நேரத்தில் தேவன் பேசுகிறார். ஜீவ அப்பம் நானே. நாம் சாப்பிடுகிற உணவெல்லாம் நிரந்தரமற்றவைகள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ரட்சிப்பு என்கின்ற மிகப்பெரிய ஒரு அப்பத்தை, வாழ்வை, நித்திய ஜீவனுக்கு நம்மை கொண்டு செல்லுகின்ற வாழ்வை கொடுக்கிற அப்பமாக நான் இருக்கிறேன். சமாரிய பெண்ணிடத்தில் கூட இயேசு சொல்லுகிற போது, நீங்க கொடுக்கிற தண்ணீர் மீண்டும் உங்களுக்கு தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீர் உங்களுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று சொன்னார். நம்முடைய தாகத்தை தீர்க்கும் கர்த்தர், நம்முடைய பசியை ஆற்றும் கர்த்தர், நம்மை போஷிக்கிற கர்த்தர், இன்றைக்கும் அவர் போஷிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நான் நேற்று இரவு ஒரு ஊழியரை சந்தித்தேன். அந்த ஊழியரின் இடத்துல சொன்னார், சாப்பிடுவதற்கு எந்த வழி இல்லாம ஒரே ஒரு செட்டு ட்ரெஸ்ஸோட நான் இந்த பட்டணத்துக்கு கடந்து வந்தாயா. 7 ஆண்டுகள் கர்த்தருக்கு நான் உண்மையா இருந்ததினால கர்த்தர் எனக்கு ஆலயத்தை கொடுத்தார், வீட்டை கொடுத்தார், மனைவியை கொடுத்தார், பிள்ளையை கொடுத்தார். இன்றைக்கு எல்லா ஊழியர்களுக்கு ஊழியம் செய்யும்படி என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சாட்சி சொன்னார். பாருங்கள், தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் அவர் நமக்கு ஜீவனை கொடுக்கிறவராய், இன்றைக்கும் அவர் தன்னுடைய வாழ்க்கையை நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார். நான் உங்களுக்காக பிற்கப்பட்டேன், நான் உங்களுக்காக அடிக்கப்பட்டேன், நான் உங்களுக்காக சிதைக்கப்பட்டேன். ஏன் இத்தனை பாடுகள் என்று சொன்னால், நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. ரட்சிக்கப்பட்டவர்களாகி நீங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாகி நீங்கள், நானும் இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இயேசு சொல்லுகிறார், நானே ஜீவாப்பம், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடைவதில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் எத்தனையோ பசியோடு, எத்தனையோ வேதனையோடு, எத்தனையோ புலம்பலோடு நீங்களும் நானும் இருப்பது தேவன் அறிந்திருக்கிறார். இவளை விட்டு வெளிவாருங்கள், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த ஆண்டவரே வேதத்தை தியானம் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.